சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஒரு பெண்மணி வந்தோடனே சீட்டு கேட்கல. அவங்க என்ன வந்தோடனே 24 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 30 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 35 வயசுல சீட்டு கேட்டாங்களா, இல்ல 50 வயசுல தான் சீட்டு கேட்டாங்க. அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறகு பாருங்க. ஓ பாருங்கக்கா எவ்வளவு அநியாயம் பாருங்க, இது எவ்வளவு அநியாயம் பாருங்க. ஓ பாருங்கக்கா எவ்வளவு அநியாயம் பாருங்க, இது எவ்வளவு அநியாயம் பாருங்க. சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க. பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. பசுமை இயக்கத்திற்கு சௌமியா அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு. வேலை பார்த்திருக்காங்க. வந்தோடனே சீட்டு கேட்கல, வேலை பார்த்திருக்கின்றார்கள். சௌமியா அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க. அவங்க என்ன வந்தோடனே 24 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 30 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 35 வயசுல சீட்டு கேட்டாங்களா, இல்ல 50 வயசுல தான் சீட்டு கேட்டாங்க. அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறகு பாருங்க. சௌமியா ராமதாஸ் அன்புமணி அக்கா அதன் பிறகு அரசியல் இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசியல் KN நேரு பையனையும் TRP ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாஸோட கம்பேர் பண்ணி அவங்களை கொச்சப்படுத்தாங்க. ஓ பாருங்கக்கா எவ்வளவு அநியாயம் பாருங்க, இது எவ்வளவு அநியாயம் பாருங்க. அண்ணா ஒரு நிமிஷம் இது எவ்வளவு அநியாயம்னா, அக்கா சொல்ற மாதிரி சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, சீட்டு கிடைச்சு போராடுறவங்களும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, சீட்டு கிடைச்சு போராடுறவங்களுக்கு பணம் கொடுக்க வந்த TRP ராஜாவும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் அண்ணாமலை அண்ணாமலை. என்னங்க நடக்குது கோயம்புத்தூர்ல? நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை குற்றம் சுமத்துறாரு. ADMK பத்தி இவங்க பேசுறாங்களா, DMK பத்தி அவங்க பேசுறாங்களா? இது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள். இது செட்டிங் கேம். இதெல்லாம் ஜூன் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூருடைய செட்டிங் கேம் அடிச்சு உடைச்சு கோயம்புத்தூர் மக்கள் தகர்த்தெறிய போறாங்க. நீங்க பார்க்க போறீங்க செட்டிங் கணக்கு என்ன ஆகுதுன்னு ஜூன் 4ஆம் தேதி.